நம்மளை பிடிக்காத சில பேர். மக்கள் உண்மையை தெரிஞ்சுக்கணும், கொஞ்சம் பாருங்க. 7 வருஷமா நாங்க தோசை போட்டுக்கிட்டு இருக்கோம். 9 ரூபா 9:40 இருக்கும். அவர் உள்ள திடீர்னு வந்துட்டாங்க. வந்து டோக்கன் வாங்கிதான் அவர் வந்து சாப்பிட்டாரு. கொரோனா சமயத்துல எல்லாம் கேட்டு வேற ஆள் நிப்பாங்க. தோசை ஊற்றணும். 7 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே கொடுக்குறோம். அப்ப எல்லாம் எங்க போனாங்கன்னு தெரியல. எம்எல்ஏ சார் நேற்று வந்தாரு. தோசை சாப்பிட்டு நல்லா இருக்கு, இதே மாதிரி சுத்தமா பண்ணுங்க, நான் தினம் டெய்லி வந்து பாப்பே அப்படின்னு சொன்னாரு. ஆனா நேற்று அவர் சாப்பிட்ட விஷயத்த பெருசா இருக்கிற போது எங்களுக்கே அது கஷ்டமாத்தே இருக்கு. ஆதாரம் இருக்கு. இது பராமரிப்பு பண்ணி பார்த்தோம் சொன்னால் என்ன பார்த்தாங்க? காசு விடுறா, தோசை காசு விடுறா. எனக்கு மட்டும் பருப்பை ஊத்திட்டு வந்துட்டீங்களா? நல்லா இருக்காப்பா. செய்யுங்க தாயே, நீட்டா வச்சு சிறப்பாக செய்யுங்க. கொஞ்சம் மந்தமாகவே ஊற்றி கொடு தோசையா. நான் குடிக்கிறேன். யார் எந்த நிலைமைக்கு எந்த பொசிஷன்ல போனாலும் இந்த கிண்டலும் கேலியுமா பேசுறது இருக்கதானே செய்யும். அவங்க எல்லாருக்குமே என் சைட்ல இருந்து ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், தயவு செஞ்சு நிப்பாட்டிடாதீங்க, தயவு செஞ்சு கண்டினியூ பண்ணுங்க. நீங்க தான் என்னோட எனர்ஜி ஃபோர்ஸ். நீங்க பேசிக்கிட்டே இருங்க, பேசிக்கிட்டே இருங்க, பேசிக்கிட்டே இருங்க. நான் மக்களுக்கு தேவையான நல்லதை செஞ்சுக்கிட்டே இருக்கேன், செஞ்சுக்கிட்டே இருக்கேன், செஞ்சுக்கிட்டே இருப்பேன்.